மீண்டுமாக தேவன் இன்னைக்கு கொடுத்த இந்த மூச்சுக்காக, சுகத்துக்காக, கருத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்மை அதிகமாக தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எதை பிரசவம் பண்ணணும், என்ன பிரசவம் பண்ணணும் தேவை. ஏன்னா வாரம் பிரசவம் பண்ணுறல. இதே போலதான் இந்த வீட்டில் உள்ள அம்மா மார்களுக்கு அதனால சமைக்க நான் என்ன கேட்பாங்க, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, இந்த ஆள் ஒன்று சொல்லிட்டு போகப்பட்டாரு கேட்டாங்க, ஏதாச்சும் சமைக்கிறது என்ன நினைக்கிறது. அப்படி ஏதாவது சமைச்சு வச்சாக்கா இன்னைக்கு இந்த சாம்பார் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அது போல நானும் வாரம் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு போவேன். இன்னைக்கு தான் சொல்ல போறா ஆண்டோட கேட்க பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆண்ட சில சமயத்தில் மன்மார்த்தம் அழகாக ஆண்டவர் அநேகர் தொட்டிருக்கிறாரு. நம்மளுடைய தாய்மார்கள், சகோதரிமார்கள், மகளை தொட்டிருக்காரு. சில சமயம் நம்முடைய குரூப்பில் குரூப்பில் நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய காரியம் போன வாரம் போடுறாங்க. ஒரு சைனாவோட பொண்ணு, அவ ஒலிம்பிக்கில் ஓடுறா. ஒலிம்பிக்கில் ஓடும் பொழுது பாதி மணியில் ஓடும் பொழுதே அவங்களுக்கு வந்து அந்த மரம் வேற உணர்ச்சி அந்த ரத்தத்தோட ஓடுறான். நிக்கல she didn't stop. She had a period, she didn't stop. China இது பார்த்தீங்க, எதுவுமே பார்த்தீங்க பார்க்க மாட்டீங்க. she didn't stop. அப்போ கேட்டாங்க, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு வெக்கம் இந்த மாதிரி ஒன்றும் ஆவலையா? நான் சொல்லலாம், என்னுடைய தேசத்திற்காக, என்னோட நாட்டுக்காக நான் ஓடுறேன், எனக்கு வெக்கம் இல்லை. கேட்டுட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, நம்முடைய பிள்ளைங்க இயேசுக்காக ஓடணும். உங்களை ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு தேர்ந்தெடுத்திருக்கிறார் விசேஷமாக. அல்லேலூயா. அதனால இப்ப இந்தியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகள் ரொம்ப விசேஷம். பாக்ஸிங்ல, இந்த மல்யுத்தத்துல, இந்த ஓட்ட பந்தயத்தில், என் கிராமத்தில் இந்த ஓட்ட பந்தயத்தில் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஓடும் பொழுது அவங்க அம்மா அப்பா கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், செருப்புலாம் இருக்காது. ஏன் பொம்பளை பிள்ளைக்கு ஏன் இந்த ஓட்டம், ஏன் பொம்பளை பிள்ளைக்கு ஏன் இந்த பாக்ஸிங்கு, இதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க செய்கிற வேலை. இந்த காமெடி விளையாடுறாங்க, சிங்கப்பூர் காமிக்கிறாங்க அது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் உடச்சி சாதனை படிக்கிறாங்க. நம்ம சாதனை படிக்கணும். பொம்பளை பிள்ளைங்களா, ஆம்பளை பையன்களா, ஈக்குவலி த லார்ட் கிவ் யூ. நீ பொம்பளை பிள்ளையா பிறந்தனால வந்து நீ டிகிரேட் இல்லை, டிகிரேட் இல்லை, ஈக்குவல். அதே பிரசங்கம் ஐ ஜஸ்ட் கிவ் யூ appetizer. இது ஒரு ஊருக்கா மாதிரியா? சரி, இன்றைக்கு தெய்வீக காதல் காவியம் என்னுடைய தலைப்பு பேர். தெய்வீக காதல் காவியம். உன்னத பாட்டு சாலமன் பாட்டு சொல்லுவாங்க, உன்னத பாட்டு சொல்லுவாங்க, ரொம்ப சோலமன் சொல்லுவாங்க. Please turn with me the book of Song of Songs. நான் கொடுத்த தலைப்பு தெய்வீக காதல் காவியம். அவங்க வேதத்துல காதல் பத்தி பேசியிருக்கு. அதனால ஆண்டவர் வந்து காதல் வந்து தடுக்கல, அதுக்கு வந்து அது வில்லன் இல்லை. சாதாரண நம்ம பேச போறோம். அதுல 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாழை பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தானா
நல்ல தலையை பேசுறாரு பாஸ்டர். வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ திங்கு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஹோமோன் சிஸ்டம் அப்படி அந்த வயசில் அப்படி இருக்கணும். அப்படிலாம் கேட்டால் சம்திங்கும் சமைப்பேன். அது கொஞ்சம் வயசான பிறகு நீங்களும் போய் மாட்டிக்க போறீங்க. அதில் அனுப்பி நினைப்பாங்க பக்கத்தில் இருக்கேன், வேண்டாடி நாங்களே மாட்டிட்டு முடிக்கிறோம், வெளியாக முடியல, போக முடியல, அப்படி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால அன்பானவர்களே, என்னோட கூட தெய்வீக காதல் காவியத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். திராட்சை தோட்டங்களை எடுக்கிற புலி நரிகளும் சிறி நரிகளும், இது ஒரே வசனம் தான் இன்றைக்கு. இந்த தெய்வீக காதல் கதையில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தப்பு சில பாடல்களுக்கு பிரசம் பண்ண மாட்டாங்க, இது சில காய்க்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆவேசமாக, ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமாக, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. சில பேர் சாவம் எழுதியிருக்காரு, இல்லை வேற எழுதியிருக்காரு தெரியல. ஆனா ஒரு காதலுடைய வர்ணிப்பு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கு. என்னங்க கண்ணதாசன், என்ன கண்ணதாசன் பாட்டு நம்ம பாடி எழுதியிருக்காரு, அப்படிதான் எழுதுறாங்க. ஸோ இதனால அன்பாளர்கள் தப்பு தவறுகள் நல்ல நடப்பது காதல். அதுல இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா குள்ள நரிகளும் சிறு நரிகளும் என்னது தோட்டத்தை கெடுக்குது. அல்லேலூயா. அவர் சொல்றா, அவருக்கு அண்ணமாரங்க இருக்காருங்க, அந்த பெண்ணுக்கு காதல் இருக்கிறாருங்க. சொல்றா, ஐயா இந்த தோட்டத்துல சிறு நரிகளும் பெருநரிகளும் இருக்குது, அதை தோட்டத்தை பிடிச்சத ஏன் சொல்ல வரனாக்கா, இவரு விவசாயி, நீங்க விவசாயம் செய்றீங்க தெரியும், விவசாயம் தெரியும். அங்க வந்து இந்த பெருஞ்சாலை ஒரு எலி இருக்கும். பெருஞ்சாலை எங்க இருக்கும்? நிலுவை இல்லையா? வயலோட அந்த புஞ்சல் எங்க இருக்கும்? ஒரு குந்தா இருக்கும், வயல் இருக்கும். நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து வீட்டை பார்த்துருக்கோம். ஆனா அந்த வயல்ல தான் இந்த பெருஞ்சாலை இருக்கும். ஏனென்றால் அந்த வயல்ல விளையும் போது இது போய் கெடுது. கொஞ்சம் விளங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வயல் நல்ல விளைச்சல் வரும்போது இது போய் இந்த விளைச்சலை கெடுக்கணும். என்னோட பாஸ்டர் சொல்ல வர்றாரு, என்ன சொல்ல வர்றாக்கா, நல்ல குடும்பத்தில் நல்ல உறவில் இருக்கின்ற, காதலில் இருக்கின்ற கணவன் மனைவியை குழப்பதற்கு கெடுப்பதற்கு சிறு நரிகளும் பெரியவர்கள் வரும். அதை பிடிச்சு போடு. அல்லேலூயா. அது பார்க்க பொண்ணு பொண்ணாதான் இருக்கும், அது பார்க்க சும்மா சொன்னா ஒரு சிறு சண்டாரா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எடிங்க அது பிடிக்க ரொம்ப கஷ்டம். எப்படி தின்ன முடியும்? அது மருந்து கண்டுபிடிச்சிட்டான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எஸ்டேட் எலிகளை பிடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு அடே கம்பி, அடே அண்ணன் அண்ணா கம்பு கட்டா பிடிச்சாடி சுற்றுவோம். அது முழுக்க எங்க ஓடி இருப்பான். ஆனால் இந்த எலிகளை சொல்றா, அண்ணே தோட்டத்தை நம்ம நெல்லுவையில கெடுக்குது, நம்முடைய காதல் ஓவியத்தை கெடுக்கின்ற சிறு நரிகளும் என்ன குழி நரிகளும் இருக்கு. குடும்பத்துல நல்ல உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுகள் கெடுக்கிறதுக்கு சிறு நரிகளும் குல நரிகளும். இது நம்ம ரொம்ப 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 கவனம் பார்த்துக்கிடுங்க. இந்த சிறிய நரிகள் பெரிய நரிகள் வெளியிருந்து வருது இல்லை, அந்த நிலுவைக்குள்ளேயே பொந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிலுவைக்குள்ளேயே அது இருக்கும், சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இருக்கும், பிள்ளைக்குள்ளேயே இருக்கும்.
2025 வந்திருக்கு. புருஷன் எனக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, அது சொல்லிட்டு போயிடும். அது சொல்லிட்டு போயிடும். அது சொல்லிட்டு போயிடுமா? மாமா இது மாமா நான் வீட்டுக்காரரு பாருங்க, அவன் வாங்கி கொடுத்தாலே இல்லையே தெரியாது. என்ன நேரி புதுகாரி மாமா, மாமா நீங்களும் ஓட்டுறீங்க காரி. ஈஸ்வரா ஈஸ்வரா என் காரி பற்றி சொல்றோம்ப்பா. நீங்களும் வாழ மாட்டீங்க, இன்னும் மாற்ற வர மாட்டீங்க. அது ஈஸ்வரா வச்சுட்டு போயிட்டேன்னா அங்கே பாருங்க. எங்களோட வாடி போடி அப்படியா கேட்டேன். நல்லா தின்னு போடுறது ஒரு காய்ச்சி குள்ளநெறி வச்சுட்டு போச்சா, சீர்நெறிகள் வச்சுட்டு போச்சா ஒன்றுல. இது குழப்பம் உண்டாங்க. இதுதாங்க ரொம்ப அழகாக தெய்வீக காதல் கதை. இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது நீங்க படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான ஒரு தெய்வீக காதல் கதை. சாங்ஸ் இதுல ரெண்டு காதலர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒளிவு மறையும் இல்லாமல் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, ஆதாம் ஏவாள் இந்த தோட்டத்தை நிறைவேற்கிறாங்கனாக்கா ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்புடுறாங்க. ஏதேன் தோட்டத்துல அந்த ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அது ஒப்புடுறாங்க. இப்படி இருந்திருக்கணும், காதலர்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருந்திருக்கணும். இதான் தெய்வீக காதல். பிள்ளைங்களா 18 படிக்கிற பிள்ளைங்களே வேண்டாம். நீ முதல்ல டிகிரி யூனிவர்சிட்டி போயிட்டு அப்புறம் இதை பற்றி யோசனை பண்ணுங்க. இப்ப யோசனை பண்ணிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி பொந்துகள் இருக்கா? சிறுநதிகள், குள்ள நதிகள் வந்து அப்பப்ப பாட்டப்பாடல் போகுதா? அதை பிடிச்சி எரிச்சலா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. கணவன் மனைவியோட உறவுல இது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன அதிகங்கள் வருது, அது இயற்கை, அது இயற்கை. அதை வச்சுட்டு பெரிய ஒரு போர்க்களத்தையே தொடங்காதீங்க. அம்மாவர்களே, இந்த உறவில் இந்த தெய்வீக கதையில மெல்ல மெல்ல அப்பா வரும். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, don't let the third person come in. Don't let the third person come in. அந்த மூணாம் மனுஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதான் இந்த குள்ள நதிகளும் என்ன நதிகள், சிறு நதிகள். அது பொந்து கொண்டு போயிடும். வரும், தின்னுட்டு போனா பரவாயில்ல. ஆனா அங்க பொந்து கொண்டு போக சொல்லிட்டு போ, கடைசியை சொல்லிட்டு போக பாருங்க. பேர் அணைப்பாங்க, அப்படியே அணைப்பாங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க அணைச்சிக்கிறாங்க. ஓகே, காதல் என்ன சொல்லுவான்னு தெரியாது. பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு நல்லா பார்த்துக்கலாம். நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு தாய். நல்லா தெரிஞ்சுட்டாங்க. எனக்கு நான் சொல்லியிருந்தேன், என் மனைவி
இன்னைக்கு நெகவாடி போது புது வருஷம் வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு தெரியும், உடம்பை கொடுத்து எனக்கு நல்ல வீடு வாங்கி கொடுக்குது, சோஃபா வாங்கி கொடுக்குது, காடி வாங்கி கொடுக்குது கேட்டு இவங்க கேட்டிருக்காங்க. எங்கள் பிள்ளைங்க இருக்கு, அம்மா அந்த கிறிஸ்துமஸ் தெரியுமா வாங்கணும், இல்லை புது முறை இல்லடி நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்குற, அதே தட்டி தெய்வீக அதுதான் கேட்காம போயிட்டு நல்லது. இன்னைக்கு சேர்த்து எங்க கணவன் மாதிரி மனைவி சொன்னாங்க, எப்பொழுதும் நீங்கிட்ட 5 வெள்ளி பிரிங்கி 5 ரிங்கி வருது எடுத்து ஒரு பக்கம் வைக்கிறோம், 5 வெள்ளி எடுத்து வச்சிருக்கோம். தம்பி மாமி கிறிஸ்துமஸ் அவங்களுடைய பிறந்த நாள் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் 5 மில்லியன் செய்வேன், செலவு பண்ண மாட்டேன். எடுத்து ஒரு பர்ஸில் ஒரு தனி ஒரு பர்ஸ் கொடுத்துரும். ஆமாம், உனக்கு நகை வாங்க போகணும்ல, வருஷம் ஒன்று செய்ய முடியும். தெய்வீக காதல் ஏன் சொல்ல போறாங்க, ஏன் சொல்ல வர்றாங்க? திருச்சபைய என்னுடைய பிள்ளைங்களை, என்னுடைய பேர பிள்ளைங்களை, தலைமுறையும் தலைமுறையை எங்க அப்பா அப்பன்னு சொல்லக்கூடாது, அப்பா அவர் என்னுடைய தாய்க்கு கொடுத்ததெல்லாம் அடி வகை ஏற்று குத்து கூடிதான். அப்படிதாங்கப்பா நான் பார்த்ததில்லை. எங்க அம்மாவை அணைச்சி முத்தம் கொடுத்து நீ நல்லா இருக்கி அழகா இருக்கி சொன்னதில்லை. நம்ம அப்பா எங்கப்பா அதுக்காக நீங்க அதே தப்பு செய்யாதீங்க. நீங்களும் அந்த தப்பு செய்யாதீங்க. முத்தம் கொடுங்க உங்க பொண்ணு, உங்க மனைவிக்கு. அப்படி போகும்போது ஒரு இழிங்க இவளுக்கு என்னங்க நான் சமைச்சு வைக்கிறேன், இப்படி எடுத்தீங்க தானே, காதல் பண்ணும்போது எடுத்தீங்க தானே, இவ அடுப்பாங்க கிடைக்கப்போ போவா தண்ணி கலக்குவான்னு பின்னாடியே போவான். இவன் போக மாட்டான். சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, அட வாங்க, அட வாங்க கூப்பிடுவான். இரு கேம் விளாடுற தயவு செய்து ஏரியா நான் நேராக பேசல, பார்க்குற மாதிரி எங்க சொல்ல மனைவி சொல்லலை, கணவன் சொல்லலை. இதான் நடக்கிற தெய்வீக காதலை நம்மளுடைய மீடியா வீணாகிடும். அந்த மனசு வந்து ஒரு வேலை வருவாரு, பாவம் அந்த மனுஷன் மலையில வெயில் மாதிரி நனைஞ்சி சீரியல் பார்த்துருப்பாங்க. ஒரு டியூப் போடுறீங்க, அது போட்டு கேள்வி பிடிங்க எனக்கு இருக்கா கேட்டு பாருங்க. சீரியல் போயிடுங்க, பட்டு வரலாம் வேண்டாங்க. சீரியல் பார்த்து நம்மளுடைய குடும்பம் சீச்சியும் போயிடும், வேண்டாம். தெய்வீக காதல் கதை அந்த ஒருவருக்கொருவர் எப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இதனால் அன்பானவர்களே, ஸோ இதே காதல் தான் இயேசு கிறிஸ்து திருச்சபை வச்சிருக்காரு.
நம்முடைய திருச்சபை அவர் காலக்கிறார். அதான் சொல்றாரு, நான் மீண்டும் வருவது என்னோட மனவாட்டிக்காக. நீங்களானது மனவாட்டி, என் மனவாட்டியோடு நான் சேர்த்துக் கொள்வேன், நான் கூட்டிட்டு போவேன். I will come back again for my bride. காரணம் சொல்றேன், என் உயிரே கொடுத்திருக்கிறேன் என் மனவாட்டிக்காக. My bride. So my dear brothers and sisters, கடைசியாக முடிச்சுடுறேன். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம். அதே நான் திருப்பி சண்டை போட்டுருக்காங்க. Just give and take it. Just give and take it. இதை மார்க்கெட் போய் என்ன வாங்கி சொல்லுவாங்க, போவேன், மறந்துடுவேன், திருப்பி வருவேன். ஐயா உங்கள் ஒரு வாட்டி மழை மறந்துட்டேங்க. ஆமாம், இது மட்டும் மறந்துடுவீங்க, மறைக்க வேண்டியது மறக்க மாட்டேங்க. அப்படின்னு ஆரம்பிக்கணும்னா விட்டுருங்க. ஒன்றாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் விட்டுருவோம். ரெண்டாவது, ரெண்டு பேரும் உட்கார்ந்து உங்களுடைய 20-25 என்ன தீர்மானங்கள் வச்சிருக்கீங்க, செய்ய போறீங்க, டிசிஷன் உட்கார்ந்து பேசுங்க. ரொம்ப பேர் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுறதே இல்லை. அப்ப தீர்மானம் எடுக்கிறது. நான் சொன்னா சரி, நான் தான் வீட்டுக்கு நீங்க நான் தலைமையை ஒரு தெரிவித்தாள். அவனும் சரிசமம் அழைக்கிறான், சரிசமம் ஒத்துழைக்கிறான். உட்கார நம்ம இந்த வருஷம் நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க போட போகிறோம், நம்மளுடைய வருமானம் எப்படி செலவு பண்ண போகிறோம், என்ன நம்ம பிளான் வச்சிருக்கிறோம். போத் ஒப்பிச்சுதான் முடிஞ்சாக்கா பிள்ளைங்க உட்கார வைங்க. இந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியணும், இந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியணும், வாரிய பிள்ளைங்களுக்குலாம் தெரியணும். ஏன் செலவுறாங்க? நாங்கள் உட்காந்து இந்த தீர்மானமே எடுத்ததில்லை. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, வருஷம் வருஷம் பிள்ளை எடுப்பாங்க. அப்படி நினைப்பா அவருக்கு 7 பேர் தீர்மானம் எடுப்பாங்க. என்ன தீர்மானம் எடுப்பாங்க, என்ன தெரியாது. ஆனால் இங்கே உட்கார வச்சு எங்க தீர்மானம் எடுத்தது மாதிரி தெரியல. நீங்களும் அந்த தப்பு செஞ்சிடாதீங்க. கணவன் மனைவி நம்மள இருக்கிற பிள்ளைங்க உட்கார வச்சு இந்த வருஷம் இதெல்லாம் செய்ய போறோம், சரி ஹாலிடே போக போறோம், நம்ம ஃபேமிலியாக ஹாலிடே போக போறோம், கிறிஸ்துமஸ் போக போறோம், தீர்மானம் பண்ணுங்க. talk to them ideas stuff. ஓகே போமா அழகாக கொண்டு வராங்க. நம்ம இனிமேல் போகலையே, அவங்க பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் உட்காந்து தீர்மானம் பண்ணுங்க. உங்களை பட்ஜெட் பாருங்க, பட்ஜெட் போடுங்க. சும்மா தீர்மானம் பண்ணிட்டு பாட்டுங்க மறந்துடாதீங்க. கடை வாங்கிட்டு தீர்மானம் பண்ணும்போது கணவன் மனைவி இன்வால்வ் பண்ணணும். Appreciate their good deeds. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்காக அவங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா இருக்குடா, இந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு ஐஸ்வர்யா மாதிரி. ஆனால் இப்படி பற்றியா போய் சொல்றது நல்லா இருக்க, நீ மாதிரியே இருக்கு. அவன் ஐஸ்வர்யா உங்களுக்கு போய் அழைக்கிறான், மாதிரி தான் ஐஸ்வர்யா இருக்கா. ஆனால் நந்தினி கொஞ்சம் இருக்கா, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு நல்லா பிடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. அவன் பார்த்துட்டு ஏய் நீ நல்லா இருக்கிற, நான் நல்லா சண்டை போட்டுனாங்க. எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவேன், நீ நல்லா ஊற்றணும். எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு நல்லா ஊற்றணும். எங்கள் அம்மாவுக்கு நல்லா சண்டை போட்டு நீ நல்லா இருக்கிறா, கமலாசமாக இருக்கிறா, நீங்கள் கமலாசம் பண்ண வேண்டும். வெரி ஃப்ரேங்காக சாரி புரியுதுங்களா. சினிமாவில் நினைக்கிறோம் குப்பை, ஒரு குப்பை எல்லாம் கடற்காரன் ஆகி குடிக்காரன் ஆகி துப்புகள் கிடக்கிறாங்க ரோடு. வெரி ஃப்ரேங்க், முக்கால்வாசி பேருக்கு தான் வந்தா.
நீங்கள் தான் பெஸ்ட்டு. ஜெயிச்சிலே நல்லா பையன் பார்த்து நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்துகிற பெஸ்ட். நான் உங்களை மதிக்கிறேன், செலக்ட் பண்ணேன், அப்ரிஷியேட். உங்களுக்கு சமைச்சு போடுறா என்ன பெரிய சமைச்சு போட்டுட்டான், ஐயா நல்லா கேட்டாங்க. 2 பேர் பார்த்தா ஃபாலோ பண்ண வீடு கூட்டுறாள். என் மனைவி என்கிட்ட கேட்டுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா? வெரி சிம்பிள். இப்படிதான் கேட்பேன். வீடு சுத்தம் வச்சிருக்கியா, வீடு கூட்டினியா, அம்மா பண்ணியா, அவளுக்கு நல்லா தெரியும் தான் வீட்டு கூட்டம் சுத்தம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும். எனக்கு அம்மா பண்ண வீடு கூட்டி கற்று கொடுக்குறீங்க. பாயை கூட சுட்டி வைக்க கற்றுக் கொடுக்குறது. எங்கள் அக்கா பிடிச்சி வைக்கும். அந்த தாய்க்கு பிறகு எங்கள் அக்கா தான். டே அதுதான் வாங்கி கொடுத்துருக்குறேன், ஏன்டா அதை செய்ய மாட்டேன் தெரியல. நீங்க ஒரு நாள் வீடு போட்டு பாருங்க, மோப்பு பண்ணி பாருங்க. ஆடப்பா இந்த வரி வெளிக்குது, பாத்ரூம் கருவடா என்ன பெரிய பாத்ரூம் நினைக்கலாம். அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா துணியெல்லாம் துவைச்சு போட்டு சொன்ன நல்லா வாசம் தவறும். உங்க ஜட்டியிலிருந்து உங்க சட்டையிலிருந்து துவைச்சு போடுறாங்க இருக்கா இல்லையா? நம்ம ஒரே துவைச்சு போடுறோமா? வெரி சிம்பிள். துவைச்சு போட கையினால துவைச்சு போட அவசியம் பசங்க அன்னைக்கு அவசியம் விஷயம் கூட துவைச்சு துவைச்சு போட கை போட கொடுப்போமே. ஆனால் மடிக்க சொல்லாதீங்க, எனக்கு மடிக்க தெரியாது. ஸோ அதே போல அவங்க மடிச்சு கொடுக்குறாங்க, அம்மா மடிச்சு கொடுக்குறாங்க, நம்ம மடையில் மடிச்சு கொடுக்குறாங்க, நம்ம மகளுமே மடிச்சு கொடுக்குறாங்க. வெரி குட், வெரி நைஸ். ஸோ அண்ணன் தம்பி தங்கச்சி நீங்கள் மடிக்கிறதுக்கு தேங்க்யூலா தங்கச்சி, தேங்க்யூக்கா. ஐ லைக் மை சிஸ்டர். இறந்துட்டாங்க, பிறந்துட்டாங்க. என் தம்பி ஸ்கூலுக்கு போனாக்கா நல்லா அயன் பண்ணிட்டு நல்லா வெள்ளை சட்டை பச்சை சில்வர் போட்டுக்குவார். அயன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் இப்போ கருங்கில் வச்சு அயன் பண்ணுறது இல்லை. முன்னொன்று அது என்னது, கை கட்டையா, கை குடை, அது கிணாவாக இருக்கும். அது வச்சு ஆய்வு பண்ணி கொடுத்து நல்லா போட்டு பார்ப்பாங்க. நல்லா இருக்க சொல்லிட்டு எச்சிட்டு போவோம். ஏன்னா கண்ணுபடும் அவங்க எதிர்பார்த்து. ஸோ அன்பானவர்களே அப்ரிஷியேட் பண்ணி இல்லை அந்த தாய் பண்ண. ஏன் இப்போ சொல்ல வரனாக்கா, இருக்கும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, இருக்கும்போதே அவங்களை நன்றி சொல்லி, இருக்கும்போது ஒரு நாளைக்கு கொண்டு போயிட்டு போய் சாப்பிடுவோம், பழகிப்போம். ரொம்ப நான் சொல்றேன், இவங்க ரொம்ப சாப்பிட போறது இல்லையா, வயசாச்சு. நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் பெரிய பிரியாணியா, என்னது லேம் சோப்பா, சிக்கன் சோப்பா, சோப்பா வாங்கி கொடுத்தாலும் இந்த பழம் ஆடி போயிருக்கேன். ஓகே. அதே போல நம்மளுக்கு கொடுத்த பாட்டுமாருங்க, நம்மளுடைய சபையில் சில பாட்டுமார் இருக்காது. பேர பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு துணையாக இருக்கிறேன் பார்க்குறாங்க. தயவு செய்து நல்ல காற்று வாங்கிக்கிங்க. கணவன் மனைவி பாட்டி இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. இது ஃப்ரீ. எது பிள்ளைய பார்த்துட்டு ஃப்ரீ, வீடு கொடுக்குறது ஃப்ரீ, சமைக்கிறது ஃப்ரீ, துணி கூட கொஞ்சம் போடுவாங்க ஃப்ரீ. நல்லா வேலைக்காரி, ஒரு வேலைக்காரி வச்சிருந்து எவ்வளோ ஒன்று தெரியுமா? பாட்டி தியாகத்தோடு செய்யுது, தியாகத்தோடு செய்யுது. எனக்கு அந்த உணர்வு இல்லை, எனக்கு அந்த உணர்வு இல்லை.
இப்போ உணவு ஒருத்தருக்கு அம்மா இல்லை. சொல்றது வேலை என் தாய்க்கு என்ன செய்யும்? இவங்களுக்கு வரிச்சு நினைக்கிறேன். நான் வாங்கி கொடுக்குறேன். அவங்க பெஸ்ட் வாங்கி கொடுக்குறியா, கோல்டு வாங்கி கொடுக்குறியா? அது நம்ம கொடுக்கலையே. நீங்க அந்த தப்பு செய்ய, நீங்க அந்த தப்பு செய்ய போய் பாருங்க. அவன் டீ போ நான் வேற நாளும் பரவாயில்ல பாட்டி அம்மா அவன் வந்து இதான் கிறிஸ்துமஸ், இதான் 2025. நெக்ஸ்ட் டைம் யூ டோன்ட் நோ. அந்த தாத்தாவை இல்லை அந்த பாட்டியை கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு என்ன பிரியமா இருக்கு, எங்க போய் பார்க்க போறீங்க, காசு கொடுத்து நம்மள அவங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க, இந்தியாவுக்கு போட இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு கனவு கொடுக்கும். ஆனால் கொடுங்க என் வயசு ஓகே. They were desires, you know. They were desires. ஏன் இந்த தெய்வீக காதல் காவியத்தை பற்றி பேசுறதுக்கா நீ போயிட்டு அதுக்கு மேல 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 use the time, young people, young couples, வாலிப தம்பதிகள், வாலிப பிள்ளைகள், இதை சரியான தருணம். ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு சங்கீதம், ஏதோ ஒரு வசனத்தை, ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி போறதுக்காக நான் வந்திருக்கலாம். ஆனால் நம்புறேன், இது நம்மளுக்கு தேவை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை. சரி முடியல, தூரத்தில் இருக்கிறாங்க, எட்ட இருக்கிறாங்க, ஐயா ஐயா உங்ககிட்ட போன் இருக்கு, என்கிட்ட போன் இருக்கு, அடிச்சுட்டு உங்க மூஞ்சி அந்த மூஞ்சில பார்க்கறாங்க. இந்த வீடியோ கால்னு சொல்றானே, அந்த வீடியோ காலை பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க, பாட்டி எப்படி இருக்கீங்க, என் தாய் பேச அவங்க சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வராது, மூஞ்சில் விழிக்காது, நான் துரோகி. அண்ணா சொல்லியிருக்கிறான், தம்பி சொல்லியிருக்கிறான், இதுக்கு கிடைக்க முடியாது. அவன் போன் அடிச்சாங்க, அவன் போன் தான் உடையும். நீங்க சொல்லுங்க, நேசிக்கிறேன், மன்னிச்சிருக்கேன், முடியுமா முடியாது? மீனமாக சொல்றேன், சின்ன 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 தவறுகளை அதையே பெருசு பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சு அந்த தெய்வீக காதல் ஓவியம் வரையக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபேமிலி போட்டோ எடுக்கிறோம். இரண்டாவது, நாங்களாம் தீர்மானம் பண்ணோம், இப்படிதான் குடும்பத்தை நடத்துறேன். ஆனால் உட்கார்ந்து நீயும் படிக்க சொல்லி கொடு. முன்னாள் சொன்னேன், எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணு, தேங்க்யூ, நல்லா சமைச்சிருக்கேன், நல்லா இருக்கு, தேங்க்யூ வெரி மச் ஃபார் குக்கிங். எனக்கு இப்போ தெரியுதுங்க, என்ன சாப்பிடணும் தெரியல, என்னடா சாப்பிட்ட கேட்கும், அந்த பொண்ணு கேட்கும், தெரியல நீ என்ன சாப்பிடணும் தெரியும். அந்த கடைக்கு போனா என்னது, அந்த கோழி, அந்த ஆடு, அந்த சாம்பார், அந்த வாடை, அது ஒரு ராசம் கிடைக்கும். அவர் இப்படிதான் தெரியுது. அருமை கடைசியாக அட்மிட் வரோம். தவறு செஞ்சா நான் தவறு செஞ்சுட்டேன், நம்ம மன்னிச்சிருங்க. ஸ்பெஷலி நம்ம ஆண் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம். அது மீது வச்சாங்க சாரி கேட்க மாட்டேன்.
அதை நம்ம ஆம்பளை சின்ன ஜல்லிக்கட்டு காலத்துக்கு அணுகிறவர் வீட்டில் கேட்க மாட்டேங்கிறார். சோலை வேண்டும் யாருக்கு சோலை கேட்க போறீங்க? மனைவி கிட்ட. கடைசி வரை உங்களோடு இருக்கிற அந்த மனைவி கிட்ட தான் நான் செய்தி தப்படி தெரியல. புரியுது? முன்ன தப்பு செய்யாது. அவங்க பிள்ளைங்களாம் செய்யாது. ப்ரே பண்ணுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர், இந்த அருமையான உம்முடைய தெய்வீக காரியம், Lord, thank you for teaching us your divine love. How to appreciate, how to forgive, how to love involve in our family decisions. If I do wrong, Lord, please forgive me. Give me the ability. ஆண்டவரே, நான் தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்க எனக்கு மனத்தாழ்மை தாங்க. ஆண்டவரே, என் மனைவி, என் பிள்ளைங்கள், என் பேர பிள்ளைங்க நல்லது செய்யும்போது அவங்கள ஆண்டவரை அப்ரிஷியேட் பண்ண எனக்கு கற்றுட்டாங்க. அவர்களும் எங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து எங்களோட குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொள்ள, முடிவுகளை எடுக்க உதவி செய்வாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரை பெரிய பெரிய பிரச்சனை பண்ணாத படிக்காதவரை சின்ன சின்ன காரியங்களை, இந்த சிறு நரைகளை பெருநரைகளை பிடித்து போடுவது போல அவர்களை பிடித்து எரியத்தக்கதாக ஆண்டவரை படத்துக்காக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவும் கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அப்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என் அக்கிரமெல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் சுகமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினாலும் என் நாம திருப்தியாக்கி, கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக சகோதரம். ஏழை எளியோர்களை ஆண்டவரே, விதவைகளை ஆண்டவரே, நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம் தேவன். அமையும். அப்படி எழுந்து ஆசீர்வாதம் கொள்வோம். தேவாதி தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆலோசனையும் உங்களோடு என்னோடு இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.